திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் பழனி விநாயகர் ஜோதி நிலையம் எம்பி அரங்கநாதனின் நன்றி கலந்த வணக்கம். கன்னி ராசி பலன்கள். பொதுவாக மொத்தம் 12 ராசி இருக்குது. இதில் கன்னி ராசி கால தத்துவ ராசிப்படி 6வது ராசி. அந்த 6வது ராசியாக இருக்கிறனால அவங்க எதிர்பாராத முன்னேற்றம் இந்த கன்னி ராசிக்காரங்க அடைவாங்க. பெரும்பாலும் 3, 6, 8, 12 ராசிக்காரங்க எதிர்பாராத முன்னேற்றத்தை அடைஞ்சிருவாங்க. அது கன்னி ராசிக்கு பொருந்தும். இந்த தை மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கன்னி ராசி தை மாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, மகர ராசியில் பிறந்தவங்க சரி, இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க அனைவருக்கும், கன்னி ராசி, மகர ராசி, தை மாதத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் இந்த தை மாத பலன்கள் என்ன சொல்லுதுன்னா, கன்னி ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. உத்திரம் 2, 3, 4 இருக்குது. அடுத்து உத்திரத்துக்கு அஸ்தம் வரும் 1, 2, 3, 4. அடுத்து சித்திரை 1, 2. அப்போ மொத்தம் 9 பாதம் வரும். இந்த 9 பாதத்தில் பிறந்தவர்களில் இந்த தை மாதம் யாருக்கு சிறப்பாக இருக்கும்னா, அஸ்தத்தில் பிறந்தவர்களும் சிறப்பாக இருக்கும். அப்போ அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அனைவருக்கும் இந்த தை மாத பலன்கள் சிறப்பாக இருக்கும். ஏன்னா கன்னி ராசிக்கு சூரியன் 5ல் இருக்கார். தந்தையால் லாபம். இதுவரைக்கும் தந்தை அடிப்படை சண்டையில் போயிருந்தால் கண்டிப்பாக தந்தை வசியமாயிருவார். கண்டிப்பாக அஸ்தனத்தில் பிறந்திருந்து அவங்களுக்கு இந்த தை மாதம் கண்டிப்பாக தந்தையால் ஆதரவு கிடைத்தே தீரும். பூர்வீக சொத்துக்களால் உள்ள வில்லங்கம் மாறும். அடுத்து தந்தை மட்டுமல்ல, வயசானவங்க குழந்தைங்க இருப்பாங்க. அந்த குழந்தையை பெற்றவங்களுக்கு, அதாவது அவங்க பெற்ற பிள்ளைகளால் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளையை பெற்றவங்க புண்ணியம் செஞ்சவங்க. அஸ்தனத்தில் இருந்து அவன் பெண் பிள்ளையை பெற்றா அந்த பெண் பிள்ளைகள் அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க. ஆணும் பார்த்துக்குவாங்க, அந்த பெண் பிள்ளைங்க நல்லாவே பார்த்துக்குவாங்க. ரொம்ப அவங்கள ஒரு நெருக்கம் இருக்கும். அடுத்து உத்தரம், நம்ம ஏற்கனவே சொன்ன உத்தரம் ஊர்கோடி நிலம் இருக்குன்னு சொல்லுவோம். இந்த தை மாதத்தில் கன்னிராசிக்காரங்க நிலம் வாங்க முயற்சி எடுக்கலாம், தங்கம் வாங்க முயற்சி எடுக்கலாம். ஏன்னா ராசிக்கு 9ல் குரு இருக்கார். குரு அந்த ராசியை பார்ப்பார். அப்புறம் கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க தங்கம் வாங்க முயற்சி எடுக்கலாம், நிலம் வாங்க முயற்சி எடுக்கலாம். இந்த வட்டி வரவு சிலர் பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அது உத்தரத்தில் பிறந்திருந்தாலும், அஸ்தத்தில் பிறந்திருந்தாலும், சித்திரையில் பிறந்திருந்தாலும், இந்த கன்னி ராசி பிறந்த அனைவருக்கும் இந்த தை மாதம் இல்லை, எந்த தை மாதமும் சிறப்பாக இருக்கும். தைரியமாக இருங்க. அடுத்து ஊர்கோடி நிலம் அமையும் சொன்னோம். இப்போ நீங்கள் நிலம் பார்த்துட்டு இருப்பீங்க, சரி அமையாது. அது நீங்கள் ஊரில் சென்ட்ரல் பார்க்க கொஞ்சம் தள்ளி பாருங்க, கண்டிப்பாக நிலம் அமைஞ்சிடும். அடுத்து சித்திரை நட்சத்திரம் பிறந்தவர்கள். சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பூமிக்காரர்கள். அப்போ இந்த பூமி சம்பந்தமான பிரச்சனைகள், குறிப்பாக வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, அல்லது இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, அல்லது இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் சிறப்பாக இருக்கும். சித்திரை பிறந்தவங்க ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கிறவங்க கண்டிப்பாக லாபம் அடைவாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு விற்பனையாகாத இடங்கள் விற்பனை ஆகிரும். உறுதியாக நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கங்க. உங்கள் ஜாதகத்தில் சாதகமாக இருக்கணும். குறிப்பாக ராகு திசை, சனி திசை, கேது திசை நடந்தால் கொஞ்சம் சிரமம். ஆனால் உங்கள் ஜாதகம் செவ்வாய் திசை நடந்து, குரு திசை நடந்து, சுக்கிர திசை நடந்து, புதன் திசை நடந்தால் கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்க, அதுவும் சித்திரையில் பிறந்தவங்களுக்கு பூமி லாபம் உண்டு. எதிர்பாராத வகையில் வரும். விற்காத நிலம் விற்கும், கிடைக்காத உங்களுக்கு அந்த பூமி கிடைக்காதுன்னு சொல்லுவான், உங்களுக்கு கிடைச்சிடும். குறிப்பாக பூமிங்கிறது செழுமையான பூமி, குறிப்பாக செம்மண் பூமியெல்லாம் உங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்கும். ரியல் எஸ்டேட் செய்கிறீங்களா, செம்மண் பூமியாக இருக்கா, நீங்கள் நகுந்துடும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாம் நம்ம இதில் குருவித்துறை ஒரு இடம் இருக்குது. அங்கே சித்திரை வல்லப பெருமாள்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே போய் நீங்கள் முறையிடுங்க. அங்கே போயிட்டு நீங்கள் நிலம் சம்பந்தம் முயற்சி எடுங்க. சித்திரை நட்சத்திரம் கண்டிப்பாக ஜெயிக்கும், ஜெயிச்சே தீரும். அதே மாதிரி உங்களுடைய திருமணம் தடைபெறுதா, அங்கே போங்க. அதே மாதிரி பொருளாதாரத்தில் உங்களுக்கு பிரச்சனையா, அங்கே போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன் நடக்கும். இது பழைய கோயில், மிக மிக பழையான கோயில். குருவித்துறை சித்திர வல்லப பெருமாள் கோவில். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனைவருக்குமே சிறப்பான பலனை தரக்கூடிய ஒரே கோவில் தமிழ்நாட்டில். அடுத்து அஸ்தம் பிறக்கிறவங்க ஐயனாரை கும்பிடலாம், ஐயப்பனை கும்பிடலாம். குறிப்பாக அச்சன் கோவில், ஆரியங்காவு, இங்கே நீங்கள் போயிட்டு அது நீங்கள் எப்போ வேணால் போகலாம்.
போயிட்டு நீங்கள் அந்த தொழில் முயற்சி எடுங்க, கண்டிப்பாக ஜெயிக்கும். அது தொழில் முயற்சியாக இருந்தாலும் சரி, திருமண முயற்சியாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனங்கள் முயற்சியாக இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த கன்னி ராசிக்காரங்க சித்திரை மாத பலன்கள் வந்து சிறப்பான பலன் அடைய போகிறாங்க. ஏன்னா சூரியன் வந்து 5ல் இருக்கார், குரு வந்து 9ல் இருக்கார். சொல்லுவோம் 5 9 மிஞ்சின பலனை தரும். சிவன் கோயிலுக்கு போங்க. ஏன்னா சிவராஜ யோகம் பெற்றவர்கள் இந்த தை மாத பலன்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு. சிவராஜ யோகம்னா திடீர் அதிர்ஷ்டம். அவங்க வந்து சிவனை போய் கும்பலாம். அப்போ இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க அனைவரும் சிவன் கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அவங்க உத்தரத்தில் பிறந்தவங்க வந்து அந்த ஊர் காவல் தெய்வம் இருக்கும். காளியம்மன், மாரியம்மன், துக்கையம்மன், அங்காளம்மன், அழகனாச்சியம்மன், இந்த மாதிரி அம்மனை கும்பிட்டாலும் உங்களுக்கு ஊர்கோடி நிலம் அமையும், கண்டிப்பாக அமையும். இதுவரைக்கும் உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் தீரும். குறிப்பாக சித்திரை நசல் பிறந்தவங்களுக்கு இந்த கன்னி மாதம் சொன்னேன். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து கேது வந்து அது லக்கணத்திலே இருக்குது, அது ராசியிலே கேது இருக்கார். அப்படின்னா உடல்நிலை ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை காட்டும். அடுத்து வந்து ராகு கரெக்டாக 7ஆம் இடத்துல இருப்பார். அப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறப்ப அது வந்து 7ல் ராகுவும் கேதுந்தா அது காலசர்ப்ப தோஷம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த காலசர்ப்ப தோஷத்தை வந்து நீக்கிக்கிறதுக்கு இந்த தை மாதம் சிறப்பான மாதம். குறிப்பாக கன்னிராசியில் பிறந்த அனைவரும் காலசர்ப்ப தோஷம் இருக்குதா, இந்த காலசர்ப்ப தோஷத்தை தை மாதம் நீங்கள் தீர்த்துக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. என்ன செய்யணும், தை மாதம் உங்கள் குலதெய்வத்தை நல்லா கும்பிடணும், உங்கள் இஷ்ட தெய்வத்தை கும்பிடணும். அது மாதிரி எங்கே பாம்பு புத்து இருக்கோ அங்கே போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த காலசர்ப்ப தோஷம் கன்னிராசியில் பிறந்த எல்லாருக்கும் நீங்கும். அது நீங்கிச்சாவே உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். அதுமாதிரி கன்னிராசியை பொறுத்தவரை தொழில்காரங்க பெரும்பாலும் கன்னிராசிக்காரன் இந்த துலாம் ராசிக்காரன் தொழிலில் வந்து ரொம்ப நல்லா வருவான். அதுமாதிரி மிதுன ராசிக்காரங்க இவங்களாம் தொழில் நல்லா வருவாங்க. தொழில் சம்பந்தமான உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரணுமா, இந்த தை மாதத்தில் உங்கள் வழிபாடை சிறப்பான வழிபாடை ஒன்று ஊர் கோவில்கள், அதாவது காளியம்மன், மாரியம்மன், துக்கியம்மன், அங்காளம்மன் அப்படி கும்பிடுங்க. இல்லையா நீங்கள் புற்று எங்கே இருக்குதோ பாம்பு புத்து அதில் குறைஞ்ச ஒரு 10 ஓட்டைக்கு மேலே இருக்கணும். அந்த மாதிரி இடத்த போய் நீங்கள் ஒரு மஞ்சத்தூளை தூவி விட்டு, குங்குமத்தை தூவி விட்டு, ஒரு எலுமிச்சம்பழம் வெத்தலை பாக்கு வச்சு பூ வச்சு கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இந்த காலசர்ப்ப தோஷம் விலகிடும், திருமணம் கைகூடும், பொருளாதாரம் முன்னேற்றம் கிடைக்கும், வண்டி வாகனங்கள் கிடைக்கும். இந்த தையிலிருந்து அடுத்த தையில் உங்களுக்கு கிடைச்சிடும், கண்டிப்பாக கிடைக்கும்.